மேரேஜ் ஹால்ல போய் பண்ண வேண்டியது போட்டு இந்த மாதிரி ரெசிடென்சியல்ல இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ஸ். இந்த என்டையர் ஏரியா இது ஒரு ஆர்டீரியல் ரோடு. இந்த கம்ப்ளீட் ஏரியாவை அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க. இது யாரு சாப்பிட்டு குப்பை தெரு ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. அது வேற க்ளீன் பண்ண மாட்டேங்கறாங்க. கம்ப்ளீட்டா 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் திருப்பி ஆரம்பிச்சாங்க. எங்கடா ஒரு இடத்துல தனியா எடுத்து பண்ணலாமா? விஜய்க்கு மேரேஜ் ஹால் இருக்கா இல்லையா? எல்லாம் அங்க வைக்க வேண்டியதானே. அத விட்டுட்டு இங்க எதுக்கு பண்றாங்க? இதெல்லாம் சொன்னா நகரமா கேக்குறாங்க. அவங்க எல்லாம் என்னமோ பெரிய இது மாதிரி இந்த பாட்டு சொல்லுங்க. இந்த கவலை எல்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டு சொல்றாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. இத நாங்க மாசக்கணக்கா நாங்க வச்சு பண்ணிட்டா ரெசிடென்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ஸ். வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போவாங்க. மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல. அவர்கிட்ட தான் பேசிருக்காங்க. அவங்க சுச்சரிதா ராவ் தான் பிரசிடென்ட். அவங்க சுச்சரிதா குமார் அவங்க வந்து அந்த புஷி ஆனந்த் அவர்கிட்ட பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது, ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாரு. இது நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? தன்னோட மொத்த அரசியலையும் பனையூர் வீட்டிலேயே வச்சு முடிச்சுக்கலான்னு நினைக்கிற விஜய் அவர்களால் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த பகுதியில் வசிக்கிற மற்ற மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எப்போ பாரு அவர் வீட்டில் ஏதாவது கூட்டம் நடக்கிறதாவும் அதுக்காக திரண்டு வர்ற தாவேகாவினர் சுற்றி இருக்கிற ரோட்ல எல்லாம் தடுப்புகள் வைக்கிறது, குடியிருப்பு வீடுகளுடைய வாசல்ல கண்டபடி காரை நிப்பாட்டிட்டு போறது, சாப்பிட்டு முடிச்சு குப்பைகள் எச்சில் பொருட்களை வீடுகளுக்கு முன்னாடியே வீசிட்டு போறதுன்னு அட்ராசிட்டி பண்றதா மக்கள் சொல்லியிருக்காங்க. பல மாதங்களாவே இது மாதிரி அட்டூழியம் அதிகரிச்சுட்டு இருக்கதாவும் தாவேகாவினர்கிட்ட எதை சொன்னாலும் காதுல வாங்காத கூட்டமா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. காவல்துறை கிட்ட இதை பத்தி சொன்னாலும் சரியான பதில்கள் இல்லைன்னு மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எங்க சொந்த வீடுகளுக்கு வந்து போறதுக்கும் வெளியே வரதுக்கும் இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. அமைதியான சூழல் வேணும்னு காசு செலவு பண்ணி அந்த ஏரியால வீடு கட்டினவங்க நிலை இதுதானான்னு குமுறி இருக்காங்க. இவங்க எல்லாரும் மீடியா கிட்ட பேசும்போதே பேச விடாம தாவேகா நிர்வாகிகள் வந்து குறுக்க பேசுறது, அங்க பேசிக்கலான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுன்னு உருட்டுன காட்சிகள் எல்லாம் ஊடகங்கள்ல பரபரப்பா பரவி இருக்கு. இன்னும் அரசியலுக்கே முழுசா வரல, அதுக்குள்ள இந்த அலப்பறையா? இந்த மாதிரி கூட்டங்களை எல்லாம் கல்யாண மண்டபங்கள் மாதிரி வேற எங்கேயாவது வைக்க கூடாதா அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சொன்னாங்க நோ பேரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு everywhere barricade பண்ண முடியாது. இங்க வீட்ல வேலை செய்றவங்க வெளிய போக முடியாது. இங்க மேரேஜ் ஹால்ல போய் பண்ண வேண்டியது போட்டு இந்த மாதிரி ரெசிடென்சியல்ல போட்டு நீங்க பாத்தீங்களா இது ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரியா இருக்கு. அராஜகம் இவங்களோட தாக்கவே முடியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ் கேட்டா அவங்க சொல்றாங்க இது வந்து அலோவ் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. அது கூட இல்ல. எடுக்கறீங்க எந்த டைம்ல போடுவீங்கப்பா சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியணும். இதுக்கு மேல நாங்க வந்து சும்மா இருக்க போறது இல்ல. ரெசிடென்ஸ் எல்லாம் மைக் ஏத்துனாங்கனா என்னடா நின்னீங்க? ஏய் மைக் போ. இந்த என்டையர் ஏரியா இது ஒரு ஆர்டீரியல் ரோடு. இந்த கம்ப்ளீட் ஏரியாவை அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க. இது யாரு இந்த இடத்துல யாரோ மக்கள் இருக்க முடியல. ஈசிஆர்ல கோயட்டா இருக்குன்னா அவ்வளவு செலவு பண்ணி அவங்க இந்த ரெஸ்டாரன்ட்ல இருக்கோம். பாருங்க இவங்க பண்ற அராஜகத்தை நீங்களே பாருங்க. சாப்பிட்டு குப்பை தெரு ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. அது வேற க்ளீன் பண்ண மாட்டேங்கறாங்க. கம்ப்ளீட்டா 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் திருப்பி ஆரம்பிச்சாங்க. முன்னாடி நிப்போ பாருங்க. முன்னாடி நிப்போ ஷேர் எடுக்கறாங்க. ரோட் எல்லாம் இடிச்சிட்டு போறாங்க. இங்க தான் இருக்காங்க. பொதுச்செயலாளர் இறங்கி வரலாம். இறங்கி வந்து பேசணும். யாருமே இல்லையே உள்ள. யாரோ பொதுச்செயலாளர்னு சொல்றாங்க. Remove the barricade. They don't have any right. No barricade any main road. How are they barricading the roads? What right? Residents க்கு தொந்தரவா இருக்க கூடாதுங்க. என்ன வேணா பண்ணலாம். பட் இந்த மாதிரி trouble.
ஒரு லிமிட் இல்ல இதுக்கு. இல்ல போலீஸ் knows that அவங்களும் ஆக்ஷன் எடுக்கறாங்க. பட் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேரேஜ் ஹால் இல்லன்னா ஸ்கூல் எங்காவது போய் எங்கடா ஒரு இடத்துல தனியா எடுத்து பண்ணலாம்னா விஜய்க்கு மேரேஜ் ஹால் இருக்கா இல்லையா? எல்லாம் அங்க வைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்க எதுக்கு பண்றாங்க? அவர் கல்யாண மண்டபம் இருக்கா இல்லையா? அல்ல வேற இடம் இல்லையா அவங்களுக்கு? எங்க ரெசிடென்ஸ் நீங்க எல்லாம் பேசிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. காரை கொண்டாந்து ஃபுல்லா பார்க் பண்ணிடுறாங்க. என்ன இப்படி கார் வந்து விட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் சொன்னா நகர மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னமோ பெரிய இது மாதிரி எங்க பாட்டுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. எந்தெந்த ஏரியா மேடம் லாக் பண்றாங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் 6th அவென்யூல இருந்து 11th அவென்யூ வரை பிளாக் பண்றாங்க. போலீஸ் கிட்டயும் சொல்லிட்டாங்க. அவங்க போனே கட் பண்றாங்க. அவங்க எங்க வந்தாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உங்க நேம் மேம்? என் நேம் வத்சலா. மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன விஷயம்? எங்களுக்கு ஆக்சுவலா நான் நிக்கிறேன்ப்பா. எங்களுக்கு என்ன விஷயம்? ஆமா, அங்க போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம். இந்த 6 அவனையும் கவர் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. இதை நாங்க மாச கணக்கா நாங்க வச்சு பண்ணிட்டா ரெசிடென்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ஸ்க்கு. போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம். இந்த வீடியோ எடுத்துட்டு அந்த 6 அவனையும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போவாங்க. எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு யார் இவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்குறது? கேட்டுக்கு முன்னாடியே காரை பாஸ் பண்றாங்க. எப்படி நாங்க நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா கையில கேமரா இருக்கு இல்ல. நீங்க கேமரா எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸா இருக்காங்க. பாருங்க, இவங்க தான் வந்து வீசி இவங்க நளினி யுக்கம் இவங்க தான் காலனியோட இல்ல இல்ல ஏமா நீ குடியிருக்க வீட்ல We are all in favor of any politician. That's no problem. But it's a restricted area. Bad planning. Block all the roads. They block all the passage. We coming and going. I have to go to the court. I'm a student. I'm going to the court. I cannot go. They cannot do like this. Please. Not able to come out of the house, not able to go anywhere. People are facing us. You have assured no cars will come inside. I have got police barricades போடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. That is a true. Police சொல்லிருக்காங்க. பட் போட்டுறாங்க. கேரண்டி கொடுத்திருக்காங்க. இப்போ இது பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே கொஞ்சம் வீடியோ எடுத்து பாருங்க. இந்த நிகழ்ச்சி முன்னாடி ஏதாவது உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டாங்களா? இல்லங்க, அதெல்லாம் பெர்மிஷன்லாம் யாரும் கேட்கல. Association list வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன டிசைட் பண்ணாங்க அந்த லிஸ்ட்
ஆமா உங்களுக்கு வேணும்னா நாங்க வீடியோ காமிக்கிறேன் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நல்லா டிசைன் பண்ணிட்டு ஒண்ணு கூட பண்ணல எல்லா இடத்துலயும் எங்களுக்கு எல்லா விதத்திலயும் பாதிப்பு. how do we live here? பூஷன் ஆனந்த் மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல, அவர்கிட்ட தான் பேசிருக்காங்க. அவங்க சுச்சரிதா ராவ் தான் பிரசிடென்ட், அவங்க சுஜரிதா குமார் அவங்க வந்து அந்த புஷி ஆனந்த் அவர்கிட்ட பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது, ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் சொன்னாரு. இது நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? No complaints, sir. We are not interested in complaints. I am not interested in making this into a big issue. We want people to move around. Get that? We want people to move around. We want the roads to be clear. Not going to Nobody has got the right to go ahead and stop everything. One lesson we can spread, not in residential area. அவ்வளவுதான். Small request. Everybody should win. Everybody should come up. But not in residential photo. 12 hours. எங்களுக்கு பிரச்சனை வந்து டிஸ்டர்பன்ஸ், வேற ஒரு பிரச்சனை கிடையாது. Tomorrow, I don't want to tell the name. I will tell you. Tomorrow, Ramdas will start. He is also got office. Mr. Ramdas. Our start pannar. It will become a political area in the residential area. So please have it in. Something happened in anniversary also. So it's all. குடுக்குறீங்களா கேரண்டி? உங்க கட்சி ஆள் தான் கொடுக்கணும், உங்க தலைமை தான் சொல்லணும். இனிமேல் நாங்க இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு ட்ரபிள் கொடுக்க மாட்டோம், நாங்க இனிமேல் கல்யாண மண்டபத்துல வச்சுப்போம், இல்ல ஹையர் பண்ணி எங்கன்னா பெரிய மண்டபம் இல்ல கிரவுண்ட் எடுத்து பண்ணுவோம். இங்க இருக்கவங்க ஆமா ஆமா எவ்வளவு அது பின்னாடி எவ்வளவு ஒரு ஓபன் ஸ்பேஸ் இருக்கு, அங்க போய் பண்ண வேண்டியதானங்க. இவங்க ஆபீஸ்க்குள்ள என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்க அதை பத்தி கேட்கல. ரோடுல இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, எங்க கார் போக கூடாதுன்றதெல்லாம் என்ன நியாயம் இது? ப்ளீஸ் லுக் இன்டு இட். நீங்க தான் மீடியா பீப்புள் தான் ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.